Hi everyone, welcome to VS Grasp. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரெஸ்பான்ஸ் ஆஃப் அண்டர் டேம்ப்டு செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் ஃபார் யூனிட் ஸ்டெப் இன்புட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் எழுதிக்கிறோம். ஸோ C of S by R of S which is equal to omega n square divided by S square plus 2 epsilon omega n into S plus omega n square. இதுதான் வந்து செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் உடைய க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெப் எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ஆர் ஆஃப் எஸ்னால மல்டிப்ளை பண்றோம். ஆர் ஆஃப் எஸ் இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்து மல்டிப்ளை பண்றோம். ஸோ ஆர் ஆஃப் எஸ் ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 1 divided by S, அதாவது யூனிட் ஸ்டெப் இன்புட். ஸோ ஸ்டெப் இன்புட் அப்படின்னும் போது ஆர் ஆஃப் டி ஈக்குவல் டு 1. அதுக்கு நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா ஆர் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1 by S. ஸோ இந்த இடத்துல ஆர் ஆஃப் எஸ் ஓட வேல்யூ 1 by S வந்து மல்டிப்ளை பண்றோம். ஸோ எஸ் வந்து இங்க டினாமினேட்டர்ல வந்துடும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்டெப் 1. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதுக்கு இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணணும். ஸோ இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர் வந்து ஸ்பிளிட் ஆகிருக்கணும். ஸோ இங்கே டினாமினேட்டர் வந்து ஸ்பிளிட் ஆகி இல்லை, இது ஆக்சுவலாக ஒரு சிங்கிள் டேர்மாக இருக்கு. ஸோ அப்போ இதை ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணணும். ஸோ ஸ்டெப் 2 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷனை அப்ளை பண்ணுறோம். ஸோ C of S அந்த ஈக்குவேஷனை எழுதிட்டு இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் ஸ்ப்ளிட் பண்ணும்போது A divided by S plus BS plus C divided by இந்த டினாமினேட்டர் வேல்யூ வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த S இன்ட்டு இந்த டேர்மை இந்த டேர்ம் கூடயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், இந்த டேர்ம் கூடயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதில் எஸ் மட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ இதில் வந்து இந்த ரெண்டு டேர்மும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் இந்த ஈக்குவேஷனில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒமேகா என் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இந்த டேர்ம் பிளஸ் பிஎஸ் பிளஸ் சி இன்ட்டு எஸ். ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அந்த ஏபிசியோட வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனில் இதுதான் வந்து நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணி எழுதி வச்சிருக்க ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல நம்ம S ஈக்குவல் டு 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ S ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த டேர்ம் 0 ஆயிடும், இந்த டேர்ம் 0 ஆயிடும், இந்த டேர்ம் 0 ஆயிடும், இந்த டேர்ம் 0 ஆயிடும். ஸோ ஒன்லி நமக்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா A இன்ட்டு ஒமேகா என் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஸோ இந்த பக்கம் ஒரு ஒமேகா என் ஸ்கொயர் இருக்கு. ஸோ ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது A ஈக்குவல் டு ஒமேகா என் ஸ்கொயர் டிவைடட் பை ஒமேகா என் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் வந்து 1. ஸோ ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா 1. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன், அதாவது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்க அந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல எஸ்ஸோட ஸ்கொயர் எஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்றோம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஸ்கொயர் டேர்மே இல்லை. ஸோ அப்போ அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 0. ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு எஸ் ஸ்கொயர் இருக்கு, இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னா ஏ. ஸோ ஏவை எழுதிப்போம். ஸோ இந்த டேர்ம்லலாம் எஸ் ஸ்கொயர் இல்லை. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் வரும்போது பிஎஸ் இன்டு எஸ் அப்படின்னும் போது இது வந்து பிஎஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ அப்போ எஸ் ஸ்கொயர் இருக்கு, இந்த எஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னா பி. ஸோ அந்த பி வேல்யூ இங்கே எழுதிக்கிறோம். ஸோ 0 ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. ஸோ பி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ அப்போ பி ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஸோ ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா 1. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா -1. ஸோ பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவேட் பண்ண போறோம். ஸோ சிமிலர்லி லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து ஒமேகா என் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கு, எஸ் டேர்ம் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ அதனால அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து வேல்யூ 0. நெக்ஸ்ட் இந்த டேர்ம்ல எஸ் இந்த இதுல இருக்கு. ஸோ அப்போ இந்த எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து ஏ மல்டிப்ளை ஆகும் உள்ள. ஸோ 2 எஃப்லான் ஒமேகா என் இன்டூ ஏ, 2 எஃப்லான் ஒமேகா என் இன்டூ ஏ. நெக்ஸ்ட் இதில் எஸ் இல்லை. நெக்ஸ்ட் இது பிஎஸ் இன்டூ எஸ் என்னும் போது இது பிஎஸ் ஸ்கொயர் ஆகிடும், அதுவும் கிடையாது, சி இன்டூ எஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்ன அப்படின்னா சி. ஸோ அந்த வேல்யூ இங்கே எழுதிக்கிறோம்.
ஸோ இப்போ நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க ஈக்குவேஷன் இந்த வேல்யூ கிடைக்கும். இதில் ஏவோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும், ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏ ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் சியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -2f(ω(n). ஸோ ஃபைனலி நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏபிசி வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய மெயின் சிஎஃப்எஸ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏ டிவைடட் பை எஸ் அதான் ஈக்குவேஷன். ஸோ ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா 1. ஸோ ஏவோட வேல்யூ 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ப்ளஸ் இந்த ஆக்சுவலாக என்ன அப்படின்னா பிஎஸ் ப்ளஸ் சி divided by இந்த denominator term வரும். So bs plus c. b ஓட வேல்யூ என்ன -1. So -1 into s minus s அதான் இங்கே எழுதியிருக்கோம். plus c ஓட வேல்யூ. So c ஓட வேல்யூ என்ன -2f ln ωn. So அந்த வேல்யூ இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லாம் அப்ளை பண்ணியாச்சு. வேல்யூஸ் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதுதான் நமக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கு சிஎஃப்எஸ் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இந்த சிஎஃப்எஸ் ஈக்குவேஷனுக்கு நம்மளால இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் கஷ்டம்தான். ஏன் அப்படின்னா இங்கே டினாமினேட்டரில் இன்னும் வந்து s² + 2f ln ωns + ωn² ஃபார்மேட்டில் இருக்குது, ஈக்குவேஷனாக தான் இருக்குது. ஸோ நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஸோ இந்த ஈக்குவேஷன் தான், இது அப்படியே தான் இருக்கு, ஸ்பிளிட் ஆகலை. இதை ஸ்பிளிட் பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லாம் அப்ளை பண்ணோம். ஈவன் தோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணியும் அந்த டேர்ம் வந்து ஸ்பிளிட் ஆகலை. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க அந்த சிஎஃப்எஸ்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா டினாமினேட்டர் சைடில் ஒரு f(ln²) ωn² ஆட் பண்ணி மைனஸ் பண்ணுறோம். இது ஏன் சொல்கிறோம், டினாமினேட்டரை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் f(ln²) ωn² எக்ஸ்ட்ராவாக ஒரு டேர்ம், அந்த டேர்மை டினாமினேட்டரில் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எழுதும்போது இப்போ இதில் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து a² b² + 2ab இப்படி ஆட் பண்ணும்போது அந்த ஃபார்மேட்டுக்கு வருது. அப்போ அதை நம்ம என்னென்னு எழுதலாம் அப்படின்னா a + b² ஃபார்மேட்டுக்கு எழுதலாம். ஸோ இங்கே வந்து ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா எஸ், பியோட வேல்யூ என்ன அப்படின்னா f ln ωn. ஸோ +2ab அப்படின்னும் போது 2 இன்ட்டு இது ஏவோட வேல்யூ, இது பியோட வேல்யூ. ஸோ இப்போ a + b² ஃபார்மேட்டுக்கு இது வந்திருக்கு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைச்சிரும். ரிமைனிங் இருக்க வேல்யூ அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுலேருந்து ரிமைனிங் இருக்கிற இந்த டேர்ம்லேருந்து ωn² மட்டும் காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா பிராக்கெட்குள்ள 1 - f(ln²) இருக்கும். இதுல ஒமேகா n ஓட வேல்யூக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா ωd, அதாவது ωdன்றது வந்து டேம்ப்டு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ωd = ωn × √1 - f(ln²). ஸோ அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது இந்த ωn² இன்ட்டு 1 - f(ln²) நம்ம என்னன்னு எழுதலாம் அப்படின்னா ωd² எழுதலாம். ஸோ அந்த வேல்யூ இந்த இடத்துல d² சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே நியூமரேட்டரில் 2f ln ωn இருக்கு. ஸோ 2f ln ωn f ln ωn + f ln ωn அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். அதாவது 2ω f ln என்ன f ln ωn + f ln ωn ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் இந்த டேர்மை திருப்பியும் ஸ்ப்ளிட் பண்ணுவோம். s + ωn into f ln இது ஒரு டேர்ம் டிவைடட் பை இந்த டினாமினேட்டர் வரும். அனதர் ஒன் டேர்ம் என்னன்னா இந்த மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் ஆயிடும். இந்த இடத்துல -f ln ωn டிவைடட் பை இந்த டேர்ம். ஸோ இதை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றோம். தட்ஸ் இட், அவ்வளவுதான். இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஸோ இந்த மைனஸ் இங்க வரும்போது அது வந்து -f ln ωn வரும். டினாமினேட்டர்ல ரெண்டுத்துலையும் இந்த டினாமினேட்டர் வேல்யூவை எழுதிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம டேர்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எழுதியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணதுனால நமக்கு வந்து இந்த டேர்ம் ஆல்ரெடி ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. 1/s அப்படின்ற ஒரு டேர்ம் ஆல்ரெடி ஸ்ப்ளிட் ஆயிருந்துச்சு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணும்போது. தென் அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற ஒரு ஹோல் டேர்மை எக்ஸ்ட்ராவா f ln ωn ஆட் பண்ணி மைனஸ் பண்ணதுனால அதை இப்போ ரெண்டு டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதுதான் ஃபைனல். இதுலேருந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
இன்வர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணணும். ஸோ 1/sக்கு இன்வர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 1. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா பாருங்க, e பவர் மைனஸ் ஏடி காஸ் ஒமேகா டி. இதுக்கு லேப்லாஸ் அப்ளை பண்ணா எஸ் பிளஸ் ஏ டிவைடட் பை எஸ் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர்னு வரும். ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் இப்போ இது இருக்கு. நமக்கு கிடைச்சிருக்க இந்த செகண்ட் டேர்ம் இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு. அதாவது இந்த இடத்துல ஏ இருக்க வேண்டிய இடத்துல எஃப்லான் ஒமேகா என் இருக்கு, ஒமேகா இருக்க வேண்டிய இடத்துல ஒமேகா டி ஸ்கொயர் இருக்கு. தட்ஸ் இட், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அப்ப இது என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த ஃபார்மேட் மொத்தத்தையும் இதுக்கு இன்வெர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா அதை நம்ம என்னன்னு எழுதலாம்னா இ பவர் மைனஸ் ஏடி காஸ் ஒமேகா டி அப்படின்னு எழுதலாம். இன்வெர்ஸ் லேப்லாஸ் இது வந்து லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மோடைய ஃபார்முலா. லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அதாவது இ பவர் மைனஸ் ஏடி காஸ் ஒமேகா டிக்கு லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா எஸ் பிளஸ் ஏ டிவைடட் பை எஸ் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ நமக்கு இன்வெர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்க போறோம். ஸோ இந்த ஃபார்மட்டும் இந்த ஃபார்மட்டும் சேமா இருக்கு. ஒன்லி ஏ வர வேண்டிய இடத்துல ஒமேகா எஃப்லான் ஒமேகா என்னும் ஒமேகா வர வேண்டிய இடத்துல ஒமேகா டியும் இருக்கு. தட்ஸ் இட். அப்ப இந்த வேல்யூ நம்ம எப்படி எழுத போறோம்? இதுதான் வேல்யூ. இது எப்படி எழுதுறோம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதுறோம். இ பவர் மைனஸ் ஏ வர வேண்டிய இடத்துல எஃப்லான் ஒமேகா என் இந்த டி. நெக்ஸ்ட் காஸ் ஒமேகா வர வேண்டிய இடத்துல என்ன வந்திருக்கு? ஒமேகா டி இருக்கு. ஸோ ஒமேகா டிடி. இதுதான் வந்து நம்மளோட செகண்ட் டேர்ம். ஸோ செகண்ட் டேர்முக்கு நம்ம இன்வெர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் டேர்முக்கு இன்வெர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் டேர்மோட இன்வெர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் 1, செகண்ட் டேர்மோட இன்வெர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இந்த வேல்யூ. இப்போ தேர்ட் டேர்ம் போவோம். இப்போ இந்த தேர்ட் டேர்ம்ல எனக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னா இ பவர் மைனஸ் ஏடி சைன் ஒமேகா டி ஈக்குவல் டு ஒமேகா டிவைடட் பை எஸ் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னோட ஈக்குவேஷன் ஆக்சுவலா இப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னா இப்படிதான் நம்மளோட ஈக்குவேஷன் இருக்கு. மைனஸ் எஃப்லான் ஒமேகா என் டிவைடட் பை இந்த டேர்ம் இருக்கு. இப்படிதான் ஈக்குவேஷன் இருக்கு. பட் இந்த ஃபார்முலா எனக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நியூமரேட்டர்ல எனக்கு என்ன இருக்கணும்னா ஒரு ஒமேகா இருக்கணும். அதாவது கீழே இருக்கிற ஃபார்முலா எஸ் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர், இதான் எஸ் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம். ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக இங்க ஒமேகா டி ஸ்கொயர் இருக்கு. மேல ஒரு ஒமேகா டி, அதாவது கீழே இங்க ஒமேகா இருந்தா மேல ஒமேகா இருக்கணும். அப்ப நமக்கு இங்க கீழே ஒமேகா டி இருக்கு, மேல ஒரு ஒமேகா டி இருந்துச்சு அப்படின்னா என்னால இந்த டேர்முக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும்னா இந்த இ பவர் மைனஸ் ஏடி சைன் ஒமேகா டின்ற ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியும். பட் நமக்கு சால்வ் பண்ணி கிடைச்சிருக்க ஈக்குவேஷன்ல அங்க மேல என்ன இல்லை அப்படின்னா ஒமேகா டி இல்லை. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அடிஷ்னலா மேல ஒரு ஒமேகா டியை ஆட் பண்றோம். ஸோ மேல நியூமரேட்டர்ல ஒமேகா டி ஆட் பண்ணும்போது ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக த சேம் வேல்யூ ஒமேகா டியை டினாமினேட்டர்லயும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஆட் பண்ணிடுறோம். ஸோ அதாவது போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல நம்ம ஒமேகா டியால மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஸோ இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இப்ப இந்த ஃபார்மேட்டும் இந்த ஃபார்மேட்டும் சேமா கிடைச்சிருச்சு. ஜஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஏ இருக்க வேண்டிய இடத்துல எஃப்லான் ஒமேகா என் இருக்கு, ஒமேகா இருக்க வேண்டிய இடத்துல ஒமேகா டி இருக்கு. அப்ப இந்த ஃபார்மேட்டை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுக்கு நான் எழுதிடலாம். ஓகேங்களா? இ பவர் மைனஸ் ஏடி, ஏ இருக்க வேண்டிய இடத்துல எஃப்லான் ஒமேகா என் இருக்கு, அதுக்கப்புறம் சைன் ஒமேகா டி, சைன் ஒமேகா இருக்க வேண்டிய இடத்துல ஒமேகா டி இருக்கு. இந்த ஃபார்மேட்ல எழுதியாச்சு. ஸோ இப்போ தேர்ட் டேர்முக்கும் நம்ம இன்வெர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ஃபைனலி இந்த தேர்ட் டேர்ம்ல சின்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்றோம். ஒமேகா டின்னு இருக்கு. ஸோ ஒமேகா டியோட வேல்யூ என்ன அப்படின்னா ஒமேகா என் இன்டூ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எஃப்லான் ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல ஒமேகா டிக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்றோம் அப்படின்னா ஒமேகா என் இன்டூ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எஃப்லான் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இந்த ஒமேகா எண்ணையும் கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ கேன்சல் பண்ணிட்டு அண்ட் பேலன்ஸ் இந்த த்ரூ அவுட் ஈக்குவேஷன்ல இருந்து இ பவர் மைனஸ் எஃப்லான் ஒமேகா என்டிஏ கான்ஸ்டன்டா வெளியில் எடுக்கிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ரூட் ஆஃப் 1 மைனஸ் எஃப்லான் ஸ்கொயரை எல்சிஎம் எடுக்கிறோம். அப்ப இந்த டேர்ம்ல இது மல்டிப்ளை ஆகும், ஹோல் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எஃப்லான் ஸ்கொயர் வரும். அதை நம்ம வெளியில் எடுத்திருக்கோம். அண்ட் ஃபைனலி நமக்கு
ஈக்குவேஷன் இப்படி தான் கிடைச்சிருக்கு. 1 minus e power minus epsilon omega nt divided by root of 1 minus epsilon square sin omega dt into epsilon cos omega dt into root of 1 minus epsilon square. ஸோ இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். அதாவது எஃப்லானையும் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எஃப்லான் ஸ்கொயரையும் வச்சு ஒரு ரைட் ஆங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அதோட சைன் தீட்டா வேல்யூ என்னவா இருக்கும்னா ரூட் ஆஃப் 1 மைனஸ் எஃப்லான் ஸ்கொயர்னு வரும். காஸ் தீட்டா வேல்யூ என்ன வரும் அப்படின்னா எஃப்லான் வரும். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அதாவது ரூட் ஆஃப் 1 மைனஸ் எஃப்லான் ஸ்கொயருக்கு இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா சைன் தீட்டா அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அதே மாதிரி இந்த எஃப்லானுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம் அப்படின்னா காஸ் தீட்டா அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ ஆஃப்டர் சப்ஸ்டியூஷன் நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிரும். sin omega t sin omega t எஃப்லானுக்கு பதிலாக காஸ் தீட்டா cos omega dt cos omega dt root of 1 minus epsilon ஸ்கொயருக்கு பதிலாக sin தீட்டாவை இங்கே எழுதிட்டோம். ஸோ எழுதினதுக்கு அப்புறம் இதோட ஃபார்மேட் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா sin of a plus b equal to sin a cos b plus cos a sin b இந்த ஃபார்மேட்ல இருக்கு. அதாவது a இருக்க வேண்டிய இடத்துல ஒமேகா dt இருக்கு, b இருக்க வேண்டிய இடத்துல தீட்டா இருக்கு. தட்ஸ் இட். ஸோ அப்போ இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா சைன் ஆஃப் ஏ பிளஸ் பின்னு எழுதலாம். ஸோ சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஏக்கு பதிலாக ஒமேகா டிடி, இன்ஸ்டெட் ஆஃப் பிக்கு பதிலாக 0 தீட்டா. ஓகே, ஸோ ஃபைனலி நமக்கு சி ஆஃப் டி வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் சி ஆஃப் டி வேல்யூ. ஸோ ஃபார் க்ளோஸ்டு அண்டர் டேம்ப்டு செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் உடைய யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் வேல்யூ இதுதான் நமக்கு ஃபைனலாக கிடைச்சிருக்க வேல்யூ. இன்கேஸ் இது வந்து யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் நார்மல் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளைடு பை ஏ, தட்ஸ் இட். அண்ட் ஃபைனலி இதுக்கான ரெஸ்பான்ஸை ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ மேலே இருக்கிறது இன்புட்டு, அதாவது ஸ்டெப் இன்புட். இந்த ஸ்டெப் இன்புட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்புட் கொடுக்கும்போது நமக்கு அண்டர் டேம்ப்டு செகண்ட் ஆர்டர் சிஸ்டமில் நமக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். நல்ல பீக்குக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எங்கே வந்து ரீச் ஆகும் அப்படின்னா ஸ்டடி ஸ்டேட்டுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ இதுதான் வந்து அண்டர் டேம்ப்டு செகண்ட் ஆர்டர் சிஸ்டமோடைய ரெஸ்பான்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ல வீடியோஸ் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோஸை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.